ஹாய், நான் உங்க வைல்டு பிரின்சஸ். இன்னைக்கு என்னோட ஒரு கவிதையை பார்க்கலாம். கவிதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் அந்த கவிதைக்கு முன்னாடி நான் சொல்றேன். என்னன்னா, நானும் மற்ற பிள்ளைல மாதிரி காதல் பண்ணிக்கிட்டு அழகா ஜாலியா சோவாரிக்கிட்டு சுத்திக்கிட்டு அங்க இப்படி ஜாலியா லாந்திட்டு அலையலாம்னு நினைப்பேன். ஆனா எங்க மாமா விடமாட்டான். இது வரைக்கும் நான் பண்ண லெவல்கள் காதல்கள் எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருக்கான். அவன் கெடுத்து விடுற டைப் எல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கும். அதாவது என்னன்னா, எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவான்னா, காதல்லாம் இப்ப பண்ணக்கூடாது, ஏதாவது முதல்ல வாழ்க்கையில ஏதாவது முன்னேறதுக்கான வழியை பாரு, சாதனை பண்ணு, ஏதாவது ஒண்ணு உருப்பிடுத மாதிரி ஏதாவது பண்ணு அப்படிம்பா. சரி, இவன் சொல்றது நியாயமா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன சில வேலைகள் எல்லாம் நம்ம செஞ்சுட்டு போய் நின்னாலும் அந்த காதலை அப்படியே நூதனமா நிராகரிப்பான். எப்படின்னா, காதலிக்காதன்னு சொல்ல மாட்டான், ஆனா காதலிக்க விட மாட்டான். எப்படி சொல்ல, அந்த அந்த காரணங்கள், அதுக்கு ஒரு டைப்பா ஒரு சில காரணங்கள் சொல்லுவான் பாத்துக்கோங்க. அந்த காரணத்தினால ஒண்ணு, நான் எனக்கு இப்போதைக்கு காதல் பண்ற ஐடியாவே போயிட்டு, என்னைய காதல் பண்ண வர்றவனுங்களும் அவன் என்ன பேசி அவனுங்களை கரெக்ட் பண்ணுவான், என்ன பேசி அவனுங்களை மாத்துவான்னே தெரியாது, அவனுங்க தெரிச்சு ஓடிடுவானுங்க. இதுதான் என் வாழ்க்கையில ஃபுல்லாவே நடந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த காரணங்களை தான் நான் இந்த கவிதையில எழுதியிருக்கேன். இப்போ வாங்க கவிதைக்குள்ள போவோம். பார்த்திருந்து காதல் ஒன்றும் தப்பில்லை, கொஞ்சம் நாள் போகட்டுமே, அப்புறம் பார்த்துக்கலாம், கல்லூரி படிப்பு முடியட்டுமே, உள்ளூரிலே நல்ல பசங்க இருக்கிறார்கள் தானே, நம்ம இனத்திலே யாரையாவது காதலிக்கலாமே, ஒரு 2 வருடம் பொறு, வேலைக்கு போனதும் பார்த்துக்கலாம். அப்புறம், டேய் மாமா, நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன், என் மானசீகன்கள் எல்லாரும் கல்யாணம் முடிந்து குழந்தை பெற்று வளர்ப்பதே. ஆக்சுவலா அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. என்னைய காதல் பண்ணிட்டு வாரேன்னு சொல்றவங்க இந்நேரத்துக்கு அவன் கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைகளை பெற்றுட்டு போயிட்டான். நான் இன்னும் சிங்கிளா சோவாரிட்டு இருக்கேன் மக்களே. இப்போதைக்கு எனக்கு கல்யாண ஆசை, இந்த காதல், இந்த ஆசையெல்லாம் எனக்கு சுத்தமா போயிருச்சு. உண்மையிலே எங்க மாமா சொன்ன மாதிரி வாழ்க்கையில எதையாவது பண்ணி முன்னேறணுன்ற ஒரு முடிவுல இறங்கியிருக்கேன். ஸோ அதுக்கான முன்னெடுப்புகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா எங்க மாமா சொன்னதுமே கரெக்டு தான். காதல் கல்யாணம்ன்றத பத்திலாம் நம்ம எப்ப யோசிக்கணும்னா, நம்ம சொந்த காலில் நிக்க போது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், நம்மளாலே பார்த்துக்க முடியும்ன்ற தன்னம்பிக்கை வரும்போது நம்ம காதலை பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் கட்டாயம் யோசிக்கலாம் மக்களே. ஆனா இந்த மாதிரி மாமாக்கள் இருக்கும் வரை என்னைய மாதிரி மருமகள்கள், சத்தியமா சொல்றேன், காதலை பத்தி யோசிக்கவே முடியாது.